எல்லோரும் பாலுக்குட்டியோட பர்த்டே வீடியோ பார்ட் 1 பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. அதோட கண்டினியூ தான் இது. காலையில் ஃபுல்லாக வந்து நல்லா டிவோஷனல் லுக்கில் நாங்களாம் இருந்தோம். ஃபுல்லாக வந்து கோயிலுக்கு போகிறது, சாமி கும்பிட்றது, சாப்பாடு கொடுக்கறது, அப்புறம் செம்மையாக நிறையா வந்து சூப்பர் மூமெண்ட்ஸ்லாம் என்ஜாய் பண்ணியாச்சு. அதெல்லாம் முடிஞ்சிருச்சு. அப்படியே ஈவினிங் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கேக் கட்டிங் பாலுக்குட்டீஸோட ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு. இது வந்து எங்களோட ஆசை கிடையாது. நான் வந்து சரி எல்லாமே நம்ம எங்களுக்கு பிடிச்ச மாதிரிலாம் பண்ணிட்டோம். அவர் வந்து அவருக்கு விருப்பப்பட்டு எனக்கு வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு கேக் கட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் அவரோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு கேக் கட் பண்ணியாச்சு. கேக் கட் பண்ணிவிட்டு செம்ம என்ஜாய்மெண்ட். எல்லா குட்டீஸும் ஃப்ரெண்ட்ஸை வீட்டில் பார்த்த உடனே அவருக்கு செம்ம ஹாப்பி. ஸ்கூலில் தான் பார்த்துருப்பார், வீட்டில் பார்த்தோன்னே செம்ம ஹாப்பி. நான் வந்து ஆல்ரெடி போட்ட வீடியோஸில் சொல்லியிருப்பேன், நான் வந்து ஃப்ரெண்ட்ஸ்னால் அப்படியே ஃபேமிலி ஆயிடுவோன்னு. அதனால் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய ஃபேமிலி எல்லாருமே வந்திருந்தாங்க. எல்லோரும் கூட நல்லா ஃபன் பண்ணிவிட்டு குட்டீஸ் எல்லாம் ஜாலி பண்ணிகிட்டு இருந்தாங்க. குட்டீஸ் ஜாலி பண்ணதை என்ஜாய் பண்ணிவிட்டு அந்த கேக் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா சரியான மக்களும் இருந்த கிஃப்ட்ஸ் எல்லாம் போட்டு நான் கிஃப்ட் வச்சுருக்கேன், நான் கிஃப்ட் வச்சுருக்கேன்னு சர்ப்ரைஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க குட்டீஸு. எல்லோரும் அவங்க பேசுகிறத கேட்டால் தனி கேட்கும்போது செம்ம ஜாலியாக அப்படியே சூப்பராக இருக்கும். நம்மளும் குழந்தையாகவே இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நான் எப்போதும் அப்படி தான். ஒரு சிலர் வந்து குழந்தைங்க என்ஜாய் பண்ணி கத்துறது வந்து ஒரு இரிட்டேஷன் மாதிரி நினைப்பாங்க. நான் வந்து அப்படி கிடையாது. அந்த குழந்தைங்க கத்துறது, அது விளையாடுறது அதெல்லாம் கூட ஒரு க்யூட் தானே. அதெல்லாம் இப்போ தான் கிடைக்கும். இவங்க வயசில் கத்தாமல் நம்ம இப்போ இருந்துட்டு இப்போ இந்த வயசில் நம்ம கத்திகிட்டு இருந்தோம்னா எல்லோரும் என்ன சொல்லுவாங்க, இது என்ன இந்த பொண்ணு லூஸ் மாதிரி கத்திகிட்டு இருக்கும்பாங்க. அதனால் இந்த வயசில் அவங்க கத்தட்டும், நல்லது. எங்கள் அப்பா அடிக்கடி சொல்லுவாங்க, நான் எப்பா ஏதாவது வந்து வாயில் எங்கள் அப்பா நீ சாப்பிட்டானா எப்பா அப்படி கொடுக்காதீங்கப்பா அப்படின்னு நான் சொன்னேன்னா, சாப்பிடட்டும்ல, எல்லாமே தெரியணும், நல்லதும் தெரியணும் கெட்டதும் தெரியணும். நல்லது மட்டுமே தெரியணும். அதை சாப்பிட்டா அது வந்து கிருமி அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தால் அவங்களுக்கு தெரியாது. அதை சாப்பிட்டு அதை உணரணும் அப்படிம்பாங்க. நல்லது மட்டுமே தெரியக்கூடாது, கெட்ட விஷயங்களும் சேர்ந்து தெரிஞ்சு அதை அவங்களே உணர்ந்து அவாய்ட் பண்ண வைக்கணும், அப்படி வளர்க்கணும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் நானும் கொண்டு போய்கிட்டு இருக்கேன். அப்புறம் நிறைய பேர் பார்த்திங்கன்னா பார்ட் 1 வீடியோ பார்த்துட்டு எப்போதும் சொல்கிற மாதிரி தான் என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு ரொம்ப நிறைய நல்ல உள்ளங்கள் என்னை என்கரேஜ் பண்ணது ரொம்ப நல்ல உள்ளங்கள். டிஸ்கரேஜ் பண்ணதவங்க நிறையா பேர் இருக்கீங்க, மூஞ்சிக்கு நேரே சொல்லுதவங்க, அப்புறம் பின்னாடி பேசுகிறவங்க எல்லோரும் பேசிட்டு போங்க. ஆனால் எனக்கு நிறைய நல்ல உள்ளங்கள் சப்போர்ட் பண்ணுற நல்ல உள்ளங்கள் வந்து என்கிட்ட வந்து பர்சனலாக மெசேஜ் அனுப்பியிருந்தீங்க. நீங்கள் வந்து சூப்பராக நீங்கள் வந்து ஏதோ என்ஜாய் பண்ணுறீங்களேன்னு இன்ட்ரெஸ்ட்டாக நான் பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் நீங்கள் அந்தந்த கோயிலெல்லாம் வந்து ஃபுட் டொனேட் பண்ணது ரொம்ப டச்சிங்காக இருந்தது சிஸ்டர், சூப்பர், நீங்கள் சூப்பர் நல்லா செலிப்ரேட் பண்ணியிருக்கீங்க. ப்ளெஸ்ஸிங்ஸ்லாம் நிறையா கிடைக்கும் குட்டீஸ்க்கு, என்னோடய ப்ளெஸ்ஸிங்ஸு எப்போதும் உண்டு அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர். யாரை சொல்லுதுன்னு அவங்களுக்கு தெரியும். ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர். அப்புறம் எல்லாருக்குமே தேங்க்ஸு. நிறைய பேர் விஷ் பண்ணவங்க எல்லாருக்குமே தேங்க்ஸு. நான் ஒன்று தான் சொல்ல வரேன். என்னென்னா, நம்ம வந்து என் பிள்ளைங்க எப்போவுமே படித்து நீ பெரிய ஆளாகி என்ன செய்ய போகிற என்ன ஆக போகிற அப்படின்னு கேட்டேன்னா, பெரியவர் சொல்லுவார், நான் படித்து பெரிய ஆளாகி ஆஃபீஸ் தாத்தா மாதிரி. ஆஃபீஸ் தாத்தானா எங்கள் அப்பாவும் என் வீட்டுக்காரோட அப்பாவும் 2 பேரும் வந்து விஓவாக இருந்ததுனால இவங்க ஆஃபீஸ் தாத்தான்னு சொல்லுவாங்க. நான் வந்து ஆஃபீஸ் தாத்தா மாதிரி அதை விட பெரிய ஆஃபீஸர் ஆகி கஷ்டப்படுறவங்க எல்லாத்துக்கும் நான் ஹெல்ப் பண்ணுவேன், வீடு கட்டி கொடுப்பேன், சாப்பாடு கொடுப்பேன், ட்ரெஸ்லாம் கொடுப்பேன்னு சொல்லுவார். இன்னொருத்தர் சொல்லுவார், நான் வந்து பெரிய டாக்டராகி நான் எல்லாருக்கும் ஃப்ரீயாக நான் ஊசி போடுவேன், டேப்லெட் கொடுப்பேன் ஆச்சிக்கு எல்லாருக்குமே அப்படின்னு சொல்லுவார். அதனால் நம்ம வந்து பிள்ளைங்களுக்கு இப்போத்துலேருந்தே எவ்வளோ சந்தோஷத்தையும் சொல்லிக் கொடுங்க, என்ஜாய் பண்ணதையும் சொல்லிக் கொடுங்க. அப் அண்ட் டவுன்ஸு நிறைய பேர் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன், என் பிள்ளைக்கு அந்த கஷ்டம்லாம் தெரியாமல் வளர்ப்பேன், நான் வந்து கஷ்டமே என் பிள்ளைக்கு சொல்லாமல் வளர்ப்பேன், இன்னும் நான் பட்ட கஷ்டம்லாம் எனக்கு கிடைக்காத நிறைய விஷயம் என் பிள்ளைக்கு கிடைக்கிற மாதிரி நான் வளர்ப்பேன் அப்படிலாம் சொல்லுவாங்க. அதில் எனக்கு என்னமோ பெருசாக உடன்பாடு கிடையாது. நம்ம பட்ட கஷ்டத்தை அவங்களுக்கு கொடுக்கக்கூடாது, ஆனால் நம்ம பட்ட கஷ்டத்தை அவங்களுக்கு தெரியப்படுத்தணும். அப்போ தான் அவங்களுக்கு வந்து அது அம்மா அப்பா வந்து நல்லா கஷ்டப்பட்டு இப்படிலாம் வந்திருக்காங்க அப்படி. ஏன்னா எங்களுக்கு வந்து எங்கள் அப்பா அம்மா அப்படி தான், அவங்க பட்ட கஷ்டம் ஒன்று எங்களுக்கு தெரியும், ஆனால் அவங்க பட்ட கஷ்டத்தை எங்களுக்கு அனுபவிக்க கொடுக்கல, எங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கல, அவங்க அனுபவித்த கஷ்டத்தை எங்கள்கிட்ட சொன்னாங்க, சொல்லி எங்களை உணர வச்சதுனால நாங்கள் வந்து இப்போ வந்து எங்கள் அப்பா அம்மா எப்படி நாங்கள் சிக்கனமாக வாழ்ந்ததாக இருக்கட்டும், சிக்கனை என்ஜாய் பண்ணதாக இருக்கட்டும், ஹெல்த்தியாக சாப்பிட்றதா இருக்க எல்லாம் எப்படி இருந்தாங்களோ அப்படியே நாங்கள் ஃபாலோ பண்ணுவோம். அதனால் நான் என்ன சொல்லுதேன்னா, பிள்ளைங்களுக்கு நல்லதும் சொல்லிக் கொடுங்க, கெட்டதும் சொல்லிக் கொடுங்க. அப்பும் தெரியணும், டவுனும் தெரியணும். என் பிள்ளைங்களை நான் ஒரே சந்தோஷத்தை மட்டும் தான் சொல்லிக் கொடுப்பேன், சந்தோஷத்தை மட்டும் தான் கொடுப்பேன் அப்படி கிடையாது. நாங்கள் வந்து இப்படி தான் என் பிள்ளைங்களுக்கு வந்து நல்லதும் தெரியும் கெட்டதும் தெரியும். ஒரு சில திங்ஸ் உடனே வேணும்னு அடம் பிடிப்பாங்க மந்த். அப்போ நாங்கள் என்ன சொல்லுவோன்னா, கண்டிப்பாக காசே இல்லை, இன்னும் மந்த் ஆயிடுச்சு, கண்டிப்பாக காசே இல்லை, அந்த திங்ஸ் முதல்ல உனக்கு தேவையே இல்லை குட்டிமா,
இதெல்லாம் நான் தாத்தா கிட்ட கேட்டிருந்தா தாத்தாலாம் இது உனக்கு தேவையில்லைன்னு சொல்லி அடிச்சே போட்டிருப்பாங்க. நான் அவனை அடிக்காமல் விட்டுருக்கேன் பார்த்துக்கோ அப்படி இப்படியே நான் சொல்லுவேன். அப்போ எப்போ அப்பாவுக்கு காசு வரும்னு கேட்பான். காசு சம்பளம் வந்தோடனே தான் வரும், இன்னும் மாதம் பிறந்ததுக்கப்புறம் தான் வரும்னு சொல்லுவோம். உடனே சரி ஓகே அப்போ வாங்கி தருவீங்களான்னு கேட்பான். அப்போ இந்த திங்ஸ் உனக்கு தேவை இருந்தால் நாங்கள் வாங்கி தருவோம்னு தான் சொல்லுவோம். அதனால் எவ்வளோ கத்தி அழுதாலும் பரவாயில்ல, கொஞ்சம் நேரம் அழுவாங்க. அதுக்கப்புறம் நாங்களே சமாதானப்படுத்தி அப்புறம் சந்தோஷமாக இருக்கும்போது சொல்லி நாங்கள் சமாதானப்படுத்திக்கிடுவோம். இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நம்ம எல்லா குழந்தைகளுமே எப்போவுமே ஹெல்த்தியாக வளர்ப்போம். அதே நேரத்தில் நல்ல விஷயங்களை நிறைய சொல்லி கொடுத்து வளர்ப்போம். அப்புறம் நிறைய பேர் சொல்வீங்க, உடனே நான் உட்காருன்னு சொன்னால் உட்காரணும், ஓடுன்னு சொன்னால் ஓடணும், அப்படி ஸ்ட்ரிக்டாக நான் என் பிள்ளைல ஒரு இடத்துக்கு வெளியே இடத்துக்கு போனால் உட்கார சொன்னால் உடனே உட்காந்துருவோம் அப்படிங்க. அது கிடையாது. குழந்தைங்க மிஷின் கிடையாது. அது குழந்தைங்க. அவங்களுக்கு இந்த வயசில் இதெல்லாம் தெரியாதுன்னா நம்ம சொல்லி கொடுக்குறது தான் தெரியும். இப்போ உட்காரு அப்படின்னா ஒரு சில குழந்தைகள் உட்காரு. இப்போ எங்கள் பாலா பிரதர்ஸ்லாம் உட்காருன்னு சொன்னால் உட்கார மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு இப்போ ஓடிக்கிட்டே இருக்கணும்னு தான், அந்த கால் கை எல்லாம் துருன்னு ஓடிக்கிட்டே இருக்கணுங்க. அதனால் ஓடிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க மனசில் தோணுதை செய்வாங்க. நாங்களும் சரி ஓகே அவங்க ஓடுதாங்களா, இப்போ பார்க்குக்கு போகிறோமா, எங்களுக்கு டயர்டாக இருக்கும் உட்காரன்னு தோணும். அவங்க ஓடுதாங்களா, சரி அவங்க பின்னாடியே ஓடுவோம். அவங்க உட்காருதாங்களா, சரி அவங்க கூட உட்காருவோம். அப்படி தான் நாங்கள். அதனால் குழந்தைங்களுக்கு இந்த வயசில் என்ன தேவையோ அதை நம்ம சொல்லிக் கொடுப்போம். என்ன கொடுக்கணுமோ அதை கொடுப்போம். என்ன வேண்டாமோ அதை அப்படியே நம்ம சொல்லி கொடுத்து அவாய்ட் பண்ணுவோம். தேவையானதை சொல்லி கொடுத்து நம்ம சூப்பராக நம்ம குழந்தைங்களை வளர்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோவில் பார்த்தீங்கன்னா அப்புறம் ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ்லாம் வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. அவங்களுக்கு ரொம்ப கொஞ்சம் ஒர்க் இருக்கிறதுனால அப்படியே கிளம்பிட்டாங்க. சின்னதாக ஒரு டின்னர் ரெடி பண்ணியிருந்தோம். அதை சரி நான் அப்படியே அவங்கள பார்சலாக கொடுத்து அனுப்பியாச்சு. அவங்க குட்டீஸ்க்கு போகவே மனம் இல்லை, பிரியா விடைபெற்று தான் போனாங்க. அப்புறம் நாங்கள் இருக்கிறவங்களாம் நாங்கள் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஒருத்தர் கலாய்ச்சி விளாண்டுட்டு இருந்தோம். நான் வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டு என்னென்னா என் சப்ஸ்கிரைபர் வீட்டுக்கு வந்திருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு கலாய்ச்சிட்டு இருந்தோம். உடனே அவங்க ஒளிஞ்சு கேமராவில் வரமாட்டேன் சும்மா கலாய்ச்சிட்டு இருந்தாங்க. அப்புறம் எல்லோரும் அப்படியே விளாண்டுட்டு நாங்களும் எல்லாருமே சாப்பிட்டாச்சு. குட்டீஸ்க்கெல்லாம் சாப்பாடு விட்டுட்டு நாங்களும் சாப்பிட்டுட்டு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் ஜாலியாக செமையாக அவங்க வீட்டுக்கு கிளம்பியாச்சு. பாலா பிரதர்ஸும் ரொம்ப ஹாப்பி, அவங்க ஃப்ரெண்ட்ஸும் ஹாப்பி, என் ஃப்ரெண்ட்ஸும் ஹாப்பி, எங்கள் ஃபேமிலியும் ஹாப்பி, நீங்களும் ஹாப்பின்னு நினைக்கிறேன். நிறைய பேர் இன்னும் எங்கள் பாலா பிரதர்ஸோட வீடியோஸில் இந்த வீடியோவும் பார்த்துட்டு நிறைய பேர் விஷ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். விஷ் பண்ணாதவங்களுக்கும் நன்றி, விஷ் பண்ணவங்களுக்கும் நன்றி. பாலா பிரதர்ஸ் ஃபேமிலியோடு சேர்ந்து ட்ராவல் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுவீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்போர்ட் பண்ணுவீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. அப்படியே சொந்தம் பார்த்தாலே சொர்க்கம் சொத்தி போகுமே, எங்கள் வீட்டில் பூத்தாலே பூவினாள் ஏனென்றால் உன் பிறந்த இலை ஒன்றில் மேடை அமைத்து ஒளி வாங்கி கையில் கொடுத்து பறவைகளை பாடச் செய்வேன். இலையெல்லாம் கைகள் தட்ட அதில் வெல்லும் பறவை ஒன்றை உன் காதில் கூவச் செய்வேன். உன் மலையில் கூடு கட்டிட கட்டளையிடுவேன்.